இது பார்த்தீங்கன்னா உள்ள மூங்கில் பட்டைகளும் மேலே வந்து கூடை பின்னுற அந்த ஒயரையும் வச்சு பண்ணியிருக்காங்க. இதோட விலை 300 ரூபாய். மூங்கில்லையும் கயிறுலையும் செஞ்ச சேரு, இதெல்லாம் வந்து எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் ஹீட்டு வராது உடம்புலையும் பாடிலையும். இந்த சேரை வந்து 2000 ரூபாய் சொல்கிறாங்க. இதோட விலை வந்து 6500 சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் இந்த ஸ்டாண்டோட செட்டாக வாங்கினீங்கன்னா 10000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு, சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்கும் இது அது நல்லதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. ஈட்டு இருக்காது. இப்படி ஈச்சங்குச்சி வந்து எல்லாம் முள் இருக்கும், அப்படியே வச்சு அறுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். இந்த அருவா எடுத்துன்னு போய் எட்டுனாக்கா கையெல்லாம் முள் அடிப்படும். அதுக்கு தான் இது தயார் பண்ணுது. ஆனால் அந்த கத்தி எடுத்துன்னு போனாக்கா காட்டில் எவ்வளோ இருக்கும், காட்டு பண்ணி இருக்கும், பாம்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த கத்தி இருந்தால் தான் நம்ம அடிக்க போகும்போது பார்த்து ஓடிடும். கைகளாலேயே செய்யப்படக்கூடிய கூடைகள், இருக்கைகள், அது மட்டும் இல்லாமல் ஊஞ்சல்கள், இது தாண்டி விளக்குகளுக்கு வைக்கக்கூடிய அலங்கார கூடைகள் அப்படின்னு பல்வேறு விதமான பொருட்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா சென்னை சேத்பட்டில் இருக்க ஸ்பர்டேங்க் ரோடுக்கு வந்திருக்கோம். இந்த ரோட்டில் தான் இது போன்ற பொருட்கள் எல்லாத்தையுமே செய்கிறாங்க. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் மூங்கில் மற்றும் ஈச்ச மர குச்சிகளை வச்சு செய்கிறாங்களாம். அது எப்படி செய்கிறாங்க, இதோட விலையெல்லாம் என்ன, அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்குது, இந்த பொருட்களை செய்கிற இவங்கெல்லாம் யாரு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா 2-3 இடங்களில் இந்த போல பொருட்கள் செய்கிறாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட பெரும்பாலும் ஒரே மாதிரியான பொருட்கள் தான் செய்கிறாங்க. 1-2 பொருட்கள் வேணால் அதில் மாறுபாடு இருக்கலாம். இப்போ முதல்ல இவங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குது, அதோட விலை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூடை இருக்குது. ஏதாவது துணி மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த கூடையில் வந்து இந்த கூடையை வந்து 800 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம பூ வைக்கிறது, இல்லை வேறு ஏதாவது பழங்கள், காய்கறிகளை போட்டு வைக்கக்கூடிய ஒரு கூடை. இது வந்து ஒரு 300 ரூபாய்க்கு தராங்களாம். இது வந்து சின்ன கூடை, ஏதாவது நீங்கள் பொருட்கள் போட்டு வைக்கலாம். இது ஒரு 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதேமாதிரி இந்த கூடையெல்லாம் 800 ரூபா தான், அதே சைஸ் கூட. இந்த போன்ற கூடைகள்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. பவுல் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஏதாவது போட்டு கொண்டு போகிறது, ஒரு அர்ச்சனை தட்டு, இல்லை ஏதாவது வந்து ஒரு பொருட்கள், காய்கறிகளை போட்டு கொண்டு போகிற பூ பறிக்கிற கூடை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. இது வந்து ஃப்ளவர் வாஷ். இது பார்த்திங்கன்னா உள்ள மூங்கில் பட்டைகளும் மேலே வந்து கூடை பின்னுற அந்த ஒயரையும் வச்சு பண்ணியிருக்காங்க. இதோட விலை 300 ரூபா. இது வந்து அதே ஃப்ளவர் வாஷ் தான். இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் குச்சிகளால் பண்ணியிருக்காங்க. இதோட விலை 500 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர்த்து இந்த பக்கம் இருக்கிறதுலாம் அந்த பெரிய சைஸ் கூடைகள் தான். இது எல்லாமே அதே 800 ரூபா அந்த விலை தான். இது நம்ம பார்த்தோம் ஏற்கனவே 300 ரூபா. இது கீழே இருக்கிறதுலாம் 400 ரூபா. இது உட்கார்றது, இது வந்து உட்கார்ற சிட்டர். இதை கீழே மூங்கில் குச்சிகளாலேயும் மேலே வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் கயிறுகளாலையும் பண்ணியிருக்காங்க. இதோட விலை வந்து 400 ரூபா. அதுலேயே பெரிய சைஸு இது பார்த்திங்கன்னா இது 600 ரூபா. இந்த மாதிரி ஊஞ்சல் மாதிரி ஒரே ஒரு நபர் உட்காரக்கூடிய ஊஞ்சல் வீட்டில் நம்ம இந்த மாதிரி மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க, ரிலாக்ஸ் ஊஞ்சல்னு சொல்லுவாங்க. இதோட விலை வந்து இவங்க 4000 ரூபாய் சொல்கிறாங்க. கட்டையில் செஞ்சதுன்னா 4000 ரூபாய். இதுக்கு பின்னாடி ஒரு மூங்கில் சேர் இருக்குது பாருங்கள். மூங்கில்லையும் கயிறுலையும் செஞ்ச சேரு, இதெல்லாம் வந்து எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் ஹீட்டு வராது உடம்புலையும் பாடிலையும். இந்த சேரை வந்து 2000 ரூபாய் சொல்கிறாங்க. இப்போ இந்த ரிலாக்ஸ் ஊஞ்சல்லாம் பார்த்தீங்கன்னா மூங்கில் மட்டும் இல்லாமல் பெரம்பு வச்சு செஞ்சுருக்காங்க உறுதித்தன்மைக்காக. அது மட்டும் இல்லாமல் மூங்கிலுக்கு பதிலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈச்சமர குச்சிகள் பயன்படுத்துகிறாங்க. ஈச்சமர குச்சிகள்னால் அதோ இங்கே இருக்குது பாருங்கள் பின்னாடி. இதுதான் இந்த ஈச்சமர குச்சிகள். இது வந்து நல்ல உறுதித்தன்மையாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப உடலுக்கு ரொம்ப குளுமையானது தரக்கூடியது இந்த ஈச்சமர குச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த ஈச்சமர குச்சிகள், அது மட்டும் இல்லாமல் மூங்கில், அதோட இந்த பிரம்புகள், இதை வச்சு தான் இவங்க எல்லா பொருட்களையுமே செய்கிறாங்க. அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிலாக்ஸ் ஊஞ்சல்லையே கூடை பின்னுற அந்த ஒயர்கள்லேயும் பிளாஸ்டிக்லேயும் செஞ்சுருக்காங்க. இதோட விலை வந்து 6500 சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் இந்த ஸ்டாண்டோட செட்டாக வாங்கினீங்கன்னா 10000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே பாருங்கள் 1-2 கலர் வேரியண்ட்டு வச்சுருக்காங்க. இந்த ஸ்பர்டேங்க் ரோட்டில் இதே போல் பொருட்களை இன்னும் 2-3 இடங்களில் செய்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்க பொருட்களை தான் பெரும்பாலும் அவங்களும் செய்கிறாங்க. இதில் இல்லாத ஏதாவது ஒரு பொருள் வந்து பக்கத்தில் இருந்ததுன்னா நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். அதோட விலை என்ன அப்படின்னு சொல்கிறேன்.
இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தோம், அதோட விலையும் பார்த்தோம். அடுத்ததாக இதை செய்கிறவங்க யார், அதே போல் அவங்க எப்படி இதை செய்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். எங்கள் சொந்த ஊர் வந்து ஆந்திரா. ஆந்திராவிலேருந்து சின்ன வயசுல அப்பா அம்மா கூட்டின்னு வந்துட்டேன் மெட்ராஸ். அப்போலேருந்து அம்மா அப்பா செய்கிற வேலை இதே தான். இதே மாதிரி பழக்கத்தில் கூட பின்னிட்டே இருக்கிறேன். 30 வருஷமா நாங்கள் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டு அப்பா அம்மா கூட்டின்னு வந்து விட்டாங்க மெட்ராஸில். அதுலேருந்து இதே மாதிரி தொழில் தான். என்ன சேர்ந்துக்கனே அப்படியே நாங்கள் சொந்த தொழில் தான். நம்ம வேறு வேலைக்கு போக மாட்டோம். எதனா போனாலும் கூட இப்போ இருக்கிற பசங்க போவாங்க வேலைக்கு. நாங்கள் வயசில் வந்து போக மாட்டோம், வேலைக்கே போக மாட்டோம். கூட பின்னிட்டு எங்கே ரோட்டில் வச்சுக்கிறது, இல்லை தெருவில் விற்கிறது. இது ஈச்சங்குச்சி பெரம்பலை செய்வோம், ஈச்சங்குச்சியில் செய்வோம், மூங்கில் தட்டி செய்வோம், பெரம்பலை சேர் செய்வோம், ஈச்சங்குச்சியில் வந்து கூடை செய்வோம். அப்பா அம்மா இதே மாதிரி தான் வேலை. அப்பா அம்மாவுக்கு வந்து விவசாயம் இருந்தது. அந்த விவசாயத்தை அப்போ விட்டு இப்போ வந்து இந்த கூடையே பின்னாடி போய் கடங்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம். புக்கை கடங்களுக்கு கொடுப்போம். இல்லை அவங்களே வருவாங்க. இந்த 30 வருஷமா பழக்கமாயிடுச்சுல, வந்து எடுத்துன்னு போயிங்க. சந்தைக்கு கூட போவோம், பலவர் சந்தைக்கு போவோம், பாண்டிச்சேரி சந்தைக்கு போவோம். ஏன்னா அது அடி போட்டு அதுக்கு மேலே குச்சியாக ஜாயிண்ட் வச்சுன்னு வருவாங்க. குச்சியாக ஜாயிண்ட் வச்சுன்னே வந்தாக்கா அது ஒரு கூடை ஆகும். தெரியாது போலங்க, செய்ய மாட்டோம். சின்ன வயசுலேருந்து கத்தின்னு இருந்தால் தான் செய்வாங்க. நடுவில் வந்து யாரும் செய்ய மாட்டோம். கூடை பின்னுறதுன்னா சாப்பாட்டு கூடையா, துணி போடுற கூடையா, இல்லை ஏஸ்ட் போடுற கூடையா, எதுக்கானாலும் தேவைப்படும். காட்டில் இது ஈச்சி மரம் மாதிரி ஒலியும். ஒழிஞ்சாக்கா அந்த கருப்பாக இருக்குமே பழம், அந்த செடி தான் இது ஈச்சி மரம் என்னவாங்க. இப்போ இந்தியில் வந்து கஜூருன்னுவாங்க. இது பார்க்கறதுக்கு ஷோவாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஈஸிப்படும். அது சாப்பாட்டு கூட இதே தான். சாப்பாட்டு வடிக்கிறதுக்கு, சாப்பாட்டு போட்டு வைக்கிறதுக்கு இதுதான் நல்ல முறை. இது வந்து லைஃப் வராது, பெரம்பில் வரும் லைஃபு. இது எல்லாத்துக்கும் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு, சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்கும் இது அந்த நல்லதுக்காக எடுத்துன்னு போவாங்க. ஈட்டெல்லாம் இருக்கும், ஈட்டு இருக்காது இதில். எடுத்துன்னு போகிறதுல கெடாது. ஒரு துணிமணி போட்டாலும் கூட கெடாது. ஒரு துணிமணி கழிக்கிறோம், குளிக்கிறோம், அந்த துணியை எடுத்து பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு வச்சாக்கா வாசனை வரும். இந்த கூடையில் போட்டு வச்சாக்கா 3 நாளைக்கு வாசனை வராது. அதுதான் இது நல்லது. போட்டால் ஒழுங்காக வேலை இல்லாத போட்டாக்கா ஒரு 10 கூடை போடலாம். ஒரு கூடை போகிறதுக்கு 1 ஹவர் ஆகும், 1 ஹவர் 1.25 ஹவர் ஆகும். காட்டில் போய் நாங்களே எட்டுன்னு வருவோம். இல்லைன்னா அங்கே எட்டி வச்சுருந்தாங்கன்னா காசு கொடுத்து வாங்கின்னு வரோம். போகாது வேலைகளுக்கு வந்து போகாதுன்னா அறுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாக்கா காசு கொடுத்து வாங்கின்னு வரலாம். அங்கே அறுத்து வச்சுருப்பாங்க. அது இந்த ஈச்சங்குச்சி அறுக்கிறதுக்கு இந்த கத்தி தான் எடுத்துன்னு போகணும். இப்படி ஈச்சங்குச்சி வந்து எல்லாம் முள் இருக்கும், அப்படியே வச்சு அறுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். இந்த அருவா எடுத்துனாக்கா கையெல்லாம் முள் அடிப்படும். அதுக்கு தான் இது தயார் பண்ணது, ஈச்சங்குச்சி அறுக்க. இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் அங்கேயுமே செய்ய மாட்டாங்க. ஆந்திராவில் வந்து கூடூரில் பண்ணுவாங்க, நெல்லூரில் பண்ணுவாங்க. போய் கேட்டு வாங்கினாக்கா 600 700 ஒரு கத்தி. ஆனால் அந்த கத்தி எடுத்துன்னு போனாக்கா காட்டில் எவ்வளோ இருக்கும், காட்டு பன்னி இருக்கும், பாம்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த கத்தி இருந்தால் தான் நம்ம அடிக்க போகும்போது பார்த்து ஓடிடும். வேறு கத்தியெல்லாம் சாப்பிடாது காட்டுக்கு வந்து. இந்த கத்தி தான் கசங்கா இருக்கிறது. அந்த கசங்கா அறுக்கிறதுக்கு தான் அது சேர்ந்து வச்சுது. இதான் ஷார்ப்பாக இருக்கும், பிளேடு மாதிரி இருக்கும். பிளேடு மாதிரி இருந்தால் தான் அதை அறுக்க முடியும், இல்லைன்னா கையெல்லாம் முள் அடிப்படும். இந்த கூடை பின்றவங்களோட வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். இவங்க எல்லாருமே பெரும்பாலும் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவங்களா இருக்காங்க. இவங்க நேர்த்தியாகவும் அதே டைம் நல்ல உறுதித்தன்மை கொண்ட கூடைகளையும் கூடை சார்ந்த பொருட்களையும் இவங்க செய்கிறாங்க. இதையே நம்ம ஒரு பிராண்டட் ஷோரூம் இல்லை ஏதாவது ஒரு கடைகளில் வாங்கும்போது அங்கே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்.
அதுதான் கிடையாது. ஏன்னா அந்த கடைகளுக்கும் ஷோரூம்களுக்குமே இவங்க பின்ற கூடை தான் போகுதான். அதனால நம்ம நேரடியாக இவங்க கிட்ட வாங்கும்போது உங்களுக்கு விலை மலிவாகவும் அதே டைம்ல நல்ல உறுதித்தன்மை கொண்ட இவங்க வாழ்க்கைக்கும் உதவிகரமான ஒரு விஷயத்த நீங்க பண்ணுவீங்க. இந்த இடத்த நீங்க விசிட் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க இந்த கூடைகள்லையோ இல்லை இந்த பொருட்கள் ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தா நீங்க வாங்குங்க. இந்த இடத்தோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.